அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 1ஆம் தேதி அகில உலக தொழிலாளர் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். எனவே அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே கிறிஸ்துவ மையத்திலே நாம் மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளரான புனித யோசேப்புடைய விழாவை கொண்டாடுகின்றோம். அதே போல மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி தமிழகம் எங்கும் நடக்கிறது என்றால் அது விபிஎஸ். மே மாதம் ஏறக்குறைய 1ஆம் தேதி துவக்கி 10 நாட்கள் நடத்துவார்கள். இதற்கு விபிஎஸ் என்று பெயர். விபிஎஸ் என்றால் வக்கேஷன் பைபிள் ஸ்கூல். விபிஎஸ் இந்த 10 நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே நம்முடைய குழந்தைகளும் மாணவர்களும் பெற்றோர்களும் மிக ஆர்வமாக பங்கெடுத்து அதிலே உற்சாகமாக தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த விபிஎஸ் என்பது முதலாக அமெரிக்காவிலே இல்லினாய்ஸ் என்ற மாநிலத்திலே டிடி மைல்ஸ் என்பவர் ஆரம்பித்தார். 1894ஆம் ஆண்டு ஆரம்பித்தார். அவர் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர். அவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்லிக் கொடுத்தால் போதாது, அதிக நாட்கள் நாம் மறைக்கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சம்மர் ஹாலிடேஸ், கோடை விடுமுறைகளை இதை ஆரம்பித்தார். அங்கே ஆரம்பித்தது இந்தியாவிலே 1952ஆம் ஆண்டு ஒரு ஹிமில்டன் என்கின்ற ஒரு ரெவரன், அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து இங்கே ஆரம்பித்து பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தது. குறிப்பாக லூத்தரன் சர்ச், மெத்தடிஸ்ட் சர்ச், மற்ற சர்ச்சுகள் இதை அழகாக பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை 1990களில் தான் இந்த விபிஎஸ், வக்கேஷன் பைபிள் ஸ்கூல், விடுமுறை விவிலிய பள்ளி, இதை நடத்துகிறது. அந்த விதத்திலே இந்த விடுமுறை விவிலிய பள்ளியிலே மாணவிகள் மிக ஆர்வமுடன் பங்கெடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது நாம் பாண்டிச்சேரி மாநிலத்தில் உள்ள கப்ஸ் கோயில் முன்னால் இருக்கின்றோம். கப்ஸ் கோயில் என்பது கப்புச்சின் சபையினால் கட்டப்பட்டதால் கப்ஸ் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அவர் லேடி ஆஃப் ஏஞ்சல் சர்ச். இவருடைய பங்கு தந்தை அருட்தந்தை ஜான் கென்னடி அவர்களை இப்பொழுது சந்திப்போம். வாருங்கள். ஜான் கென்னடி, வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் வருகின்ற ஜூன் மாதம் முதல் நம்முடைய தமிழகத்தினுடைய திண்டிவனம் முப்பணி நிலையம், அதாவது கேட்டகிட்டல் பிப்ளிக்கல் லிட்டர்ஜிக்கல் சென்டருக்கு இயக்குநராக பொறுப்பெடுக்கிறீர்கள். அதெல்லாம் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய விவிலிய பணிக்குழுவினுடைய செயலராக இத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்து வருகிறீர்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுக்க கடந்த பல ஆண்டுகளாக இந்த விபிஎஸ், விடுமுறை விவிலிய பள்ளி, மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மறை மாவட்டத்தில் சரி, தமிழகத்திலும் எப்படிப்பட்ட வேலைகள் நடக்கின்றன, எப்படி என்னென்ன நடக்கிறது, எப்படி ஆர்வமாக பங்கெடுக்கிறார்கள் என்பதை பற்றி பகிர்ந்து கொள்ள நன்றாக இருக்கும். பேரொரு தந்தை அவர்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கம் மற்றும் இந்த பார்வையாளர் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிபிஎஸ் வொகேஷன் பைபிள் ஸ்கூல் இந்த ஒரு நிகழ்வானது தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த பயிற்சியானது ஒவ்வொரு ஆண்டும் இந்த விடுமுறை காலத்திலே இந்த பயிற்சியானது அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பொதுவாக இன்றைய காலகட்டத்திலே சிறுவர்கள் பல்வேறு திசைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி விவிலியத்தின் மீது ஆர்வம் கொள்ள செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழக விவிலிய பணிக்குழுவானது மிக சிறப்பான இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றது. மேதகு ஆயர் ஸ்டீஃபன், தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கின்றவர்கள், அவருடைய தலைமையில், அவருடைய ஆலோசனையின் பேரில் தமிழகத்திலே அருட்தந்தை மைக்கேல் ராஜ் தமிழக விவிலிய பணிக்குழுவின் செயலராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மறை மாவட்டத்தினுடைய விவிலிய பணியாளர்களுடைய, விவிலிய பணிக்குழுவினுடைய செயலாளர்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் இதற்கான பணியானது தொடங்குகின்றது. என்ன பாடத்திட்டத்தை எடுக்க வேண்டும், இதனுடைய மைய கருத்து என்ன, பிள்ளைகளுக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, ஒன்று பாடத்திட்டங்களை தயாரிப்பது, பாடல்களை தயாரிப்பது, ஒவ்வொரு ஆண்டுக்கான ஆடல் பாடல் விளையாட்டுகளை தயார் செய்வது, அதோடு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட புனிதரை எடுத்துக்கொண்டு அந்த புனிதரை பற்றிய வாழ்க்கை வரலாறை எடுத்து சொல்வது. இந்த விவிலிய பாடமானது 4 குழுக்களாக சிறுவர்கள் பிரிக்கப்படுகின்றார்கள். எல்கேஜி 1, 2 முதல் குழுவாகும், 3, 4, 5, 6 இது ஒரு 2வது குழுவாகும், 7, 8 ஒரு குழுவாகவும், 9, 10, 11 வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் 4வது குழுவாகவும் பிரிக்கப்பட்டு
அவரவர்களுக்கு தேவையான பாடத்திட்டங்கள், விளையாட்டுகள், இசைக்கருவிகள், இந்த பாடல்களை எல்லாம் கொடுக்கின்றார்கள். இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக பிள்ளைகள் ஆர்வத்தோடு விவிலியத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான பணியினை முப்படி நடைமுறையானது குறிப்பாக விவிலிய பணிக்குழுவானது செய்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்து தொடக்கத்திலேயே தமிழக மறை மாவட்டங்களை 3 மண்டலங்களாக பிரித்து பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்களுக்கு முதலிலே பயிற்சி கொடுக்கின்றார்கள். 2 நாள் பயிற்சியானது கொடுக்கப்படுகின்றது. அந்த பயிற்சியை பெறுகின்ற ஆசிரியர்கள், பயிற்றுவிப்பாளர்கள் அந்தந்த மறை மாவட்டத்தில் இருக்கின்ற பங்குகளில் தன்வார்வம் உள்ள ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், வேதியர்கள் மற்றும் அருட்கண்ணியர்கள் இந்த ஒரு நாள் பயிற்சியிலே மறைமாவட்ட அளவிலே கலந்து கொண்டு அதை பயிற்சி பெறுகின்றார்கள். முதலிலே பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்கள் புதிதாக வருகின்ற இவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு வேண்டிய அந்த பாடத்திட்டங்கள் மற்றும் எல்லா விதமான உபகரணங்களும் வழங்கப்படுகின்றது இலவசமாக. இதை பெற்றுக்கொண்டு பயிற்சியை பெற்றுக்கொண்டு பங்குகளுக்கு சென்று பிள்ளைகளுக்கு இந்த விவிலியத்தின் மீது ஆர்வத்தை ஊட்டுகின்றார்கள். பயிற்சி எடுப்போம், பங்கெடுப்போம் என்ற ஒரு தலைப்பிலே இந்த ஆண்டு அந்த பயிற்சியானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நம்முடைய பாண்டி கடலூர் உயர்மறை மாவட்டத்தை பொறுத்தவரை ஏறக்குறைய எல்லா பங்குகளிலும் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பங்கு தந்தையர்கள் ஆர்வமோடு இதிலே கேட்டறிந்து அவர்களுடைய பயிற்சியாளர்களை எல்லாம் அங்கு அனுப்புகின்றார்கள். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு பல பங்குகளில் இதுவரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல பங்குகளிலே இந்த மே மாதத்தை செய்ய இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய மறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவிலிய பணிக்குழுவானது இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகள் ஆர்வமோடு வருகின்றார்கள். ஏன்னா வெறும் பாடம் சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு விளையாட்டை சொல்லிக் கொடுக்கின்றோம், பாடல்களை சொல்லிக்கின்றோம், ஆடல் பாடல் நாடகம் என்று பல்வேறு வழிமுறைகளிலே விவிலியத்தினுடைய செய்திகளை கொடுக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி ஃபாதர். நீங்க வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஏதோ விபிஎஸ் நடக்குதான், ஆனா இவ்வளவு ஜூலை மாதத்துலேருந்து நீங்க தயார் செய்து பயிற்சி கொடுத்து அப்புறம் மறை மாவட்டத்தில் பயிற்சி கொடுத்து சிறப்பாக செய்றீங்க. இதுல அந்த குழந்தைகள், சிறு மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கெடுத்து காரணம் என்னன்னா, மற்ற பள்ளி போல இல்லாம மகிழ்ந்து கற்றல், சந்தோஷமா இருக்குது, விளையாட்டு, பாட்டு, ஆடல், பாடல் சந்தோஷமா வராங்க. இப்ப அவங்கள வரவேற்பதற்கு பல்வேறு யுக்திகளை பயன்படுத்துறீங்க. உதாரணமா அந்த படத்தை கட் பண்ணி அட்டண்டன்ஸ் 10 நாளைக்கு அட்டண்டன்ஸுக்கு அப்படிலாம் பயன்படுத்துறீங்க. இதில் நான் முக்கியமா நான் பார்த்தது என்னன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் ஸ்நாக்ஸு அது போல கொடுக்குறாங்க. அது ஒரு ஆர்வத்தை தூண்டுது. இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கறது யாருன்னா பங்குல இருக்கிறவங்க தன்னார்வல ஒவ்வொரு நாளும் ஸ்பான்சர் பண்ணி செய்யறாங்க. இப்படி இந்த உற்சாகமூட்டுவதற்காக எப்படிப்பட்ட யுக்திகளை அந்த 6 பிள்ளைங்க பங்கெடுக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்க? அதாவது ஒவ்வொரு பங்கிலும் இருக்கின்ற அந்த தன்னார்வலர்கள், குறிப்பாக அந்த ஆசிரியர்களும் சரி, வேதியர்களும் சரி, அருட்கண்ணியர்களும் சரி, அங்கே இருக்கின்ற மக்கள் தொடர்பு கொண்டு இந்த 10 நாள் விபிஎஸ் செய்கிறோம், நீங்க ஒரு சாப்பாடு கொடுக்க முடியுமா, இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்க முடியும்னா மக்கள் எந்த விதமான தயக்கம் இல்லாம அதை ஆர்வமோடு செய்கின்றார்கள். அப்போ பல இடங்களில் அவங்களுக்கு இடம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. அந்த அளவுக்கு பெற்றோர்களும் சரி, பெரியவர்களும் சரி, பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசத்தில வளர்க்க வேண்டும், விவிலியத்திலே ஆர்வத்தை கூட்ட வேண்டும் என்றது அவர்கள் இந்த ஒரு கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு சாட்சியம் பகிர்கின்ற ஒரு விசுவாச வாழ்க்கையா நம்ம பார்க்கிறோம். சில பங்குகள்ல அந்த நிறைவு நாள்ல நிறைவு விழா கொண்டாடுறாங்க. அதை பத்தி சொல்ல முடியுங்களா? அதாவது பொதுவாக இந்த பாடத்திட்டங்கள் ஒரு 10 நாளுக்கான ஒரு பாடத்திட்டங்கள். அந்த பாடம் நடக்கக்குள்ளே பல போட்டிகள் நடைபெறும். குறிப்பாக படம் வரைதல், நாடகம் வரைதல், இது இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி, மனப்பாடத்தை ஒப்பித்தல், விவிலியத்தை எந்தெந்த பகுதி முக்கியமான பகுதி அவர்கள் எடுத்து சொல்லி போட்டிகள் எல்லாம், மாறுவேட போட்டி, எல்லா விதமான போட்டிகளும் அந்த 10 நாட்களில் மதியான நேரத்தில் நடத்துவாங்க. அதன் நிறைவில் ஒரு விழா ஏற்பாடு பண்ணி பங்குசாமியர் தலைமையில, அந்த 6 ஆசிரியர்கள் தலைமையில அந்த நிறைவு விழா நடைபெறுகின்றது. அதுல அந்த பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும், பிள்ளைகள் பங்கேற்றவங்களுக்கு ஆறுதல் பரிசும் கொடுத்து அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நெய்வேலி பங்குல மிக சிறப்பான ஒரு நிகழ்வு பார்க்கின்றோம். குறிப்பாக நம்முடைய ரெட்டியார்பாளையம் பங்கு உழவர் கரையில 1 மாசத்திற்கான பயிற்சி,
நம்முடைய மறை மாவட்டத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக கடந்த 28 ஆண்டுகளாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் சளைச்சதில்லை. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு வேண்டிய காலை டிஃபனிலிருந்து சாயந்தரம் டிஃபன் வரைக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே செய்து கொண்டு நிறைவு நாளில் ஒரு மிகச் சிறப்பான ஒரு திருப்பலி நிறைவேற்றி ஒரு விழா நடத்தி அதை ஒரு நிறைவு செய்கின்றார்கள். ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. மிக்க நன்றி ஃபாதர். குறிப்பா நீங்க சொல்றதை பார்த்தா மாணவர்களும் ஆர்வமா இருக்காங்க, பெற்றோர்கள் ஆர்வமா இருக்கிறாங்க, பங்கு தந்தைகள் ஆர்வமா இருக்காங்க. குறிப்பாக அதை நடத்துகின்ற ஆசிரியர்கள் அவர்கள் குழந்தைகளாக மாற வேண்டும். குழந்தைகளாக மாறி நடனமாடி பாட்டு பாடி அதுல சில யங் பிரீஸ்டும் அதுபோல ஈடுபடுறதை பார்க்கிறோம். அந்த சிறுவர்களோடு நடனமாடி சிறப்பாக உற்சாகப்படுத்தி செய்திருக்கிறார்கள். அந்த விதத்துல நம்முடைய மறை மாவட்டத்தில் சரி தமிழகம் எங்கும் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த நாட்கள் எப்ப வரும் என்று மாணவர்கள் ஆர்வலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ இந்த நம்முடைய மறை மாவட்டத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்து செய்து உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் புதிதாக நீங்கள் இந்த முப்படி நிலைய நடுநிலையத்தினுடைய இயக்குநராக பொறுப்பிடுகிறீர்கள். நீங்கள் பல நல்ல காரியங்கள் வழக்கம் போல செய்வீர்கள். எனவே உங்கள் வாழ்த்துக்களை கூறி இப்ப வளன் மீடியாவுக்காக இந்த பேட்டி எடுத்தோம். அவர்கள் சார்பாக நன்றி கூறுகிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபாதர். ரொம்ப நன்றி.